ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியூஜ் கால் தான் கிராசரி வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் 2025 ஆரம்பிச்சதுலேருந்து எல்லோரும் கவனிச்சிங்களா? எல்லா ப்ராடக்ட்டுமே விலை கூடிருச்சு. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்டுடைய விலை கூடிருச்சு. கிராசரி, காய்கறி எல்லாமே தான் கூடிருச்சு. நீங்கள் இதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஹால்குள்ளே போகலாமா? ஓகே, நான் ஒரு சில கிளாஸ் ஐட்டம்ஸ் சும்மா பார்ப்பேன் எப்போவுமே ரிலையன்ஸில். ஸோ அதனால தான் அதை ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வாங்கினேன். அண்ட் தென் நூடுல்ஸ் எப்போவுமே வாங்க மாட்டேன். இந்த தடவை தான் வாங்கியிருக்கேன், ஏதாட்டும் பசிச்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த நிலக்கடலை இது ஃப்ரை பண்ணியும் சாப்பிடுவேன், அவிச்சும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ரவை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உடச்ச உளுந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு கீழே கொண்டக்கடலை இருக்குது. உடச்ச உளுந்து நான் எப்போவுமே வாங்கினதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் சின்ன வயசில் உடச்ச ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைம் பிக்கிள் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த நைஸ் பிஸ்கட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பொரிகடலை வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய நான் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன், ஒரு சிலது தான் வாங்கியிருப்பேன். குட் லைஃப்லேருந்து அந்த இது பாஸ்மதி ரைஸ், அப்புறம் மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, என்னுடைய ரைஸ் இருக்குது, 2 kg ரைஸ் இருக்குது. அதனால் அது பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னுடைய வெஜ்ஜீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வெஜ்ஜீஸ் இருக்குது. வீட்டு பக்கத்துலேயே கொண்டு வருவாங்க, அதையுமே வாங்கிடுவேன். இந்த பன்னீர் நான் 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன் 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன்னா, இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29 ரூபீஸ். அதாவது டேட் இன்னோட முடியுது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் மகாராஜ் பேக்கரி, புதுக்கோட்டையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேக்கரியிலேருந்து இந்த இவ்வளோன்னு மிச்சர் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபீஸ். அதுக்கப்புறம் பப்ஸுடைய ரேட்டு செம்ம கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ஸ் இப்போ 25 ரூபா, முந்தி 20 ரூபா. அப்புறம் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். மாத்திரை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையும் வாழைப்பழமும் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், 2000 ரூபா காலி. பாய்.